Well, thank you for having us come into your presence again. மறுபடியும் எங்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததற்கும் நான் நன்றி உடையவனாக இருக்கிறேன். Lovely to see all you dear sisters and brethren here now. இங்கே இருக்கின்ற எல்லா சகோதரிகளையும் சகோதரரையும் பார்ப்பதிலே மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டு. And we know that there has been a loss of Joseph Rajan and Milton, dear brother. நம்முடைய அருமை சகோதரர்கள் ஜோசப் ராஜன் மற்றும் அருமை மூத்த சகோதரன் மில்டன் கியாமோஸ் அவருடைய இழப்பு நமக்கு அதிகம் உண்டு. But we were praying in Australia for our brethren. நம்முடைய சகோதரருக்காக ஆஸ்திரேலியாவிலும் நாங்கள் ஜெபித்து வந்தோம். And so we have Simon and Mercy, but we have a couple of other Indian people now in our assembly. சகோதரன் சைமன், மர்சி மற்றும் மற்ற சில இந்திய சகோதரர்கள் எங்களுடைய சபையில் இருக்கிறார்கள். It all started when we had an Indian boy from Chennai come to university. சென்னையிலிருந்து ஒரு சகோதரன் அங்கே பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்காக ஒருவர் வந்திருக்கின்றார். And bit costly to live in Australia compared to India. இந்தியாவிலே வாழ்வதை காட்டிலும் ஆஸ்திரேலியாவில் வாழ்வது அதனுடைய செலவினங்கள் அதிகமாகும். And so we said he can come and live with us. ஆகவே அவர் வந்து எங்களோட கூட சேர்ந்து தங்கிக் கொள்ளலாம் என்று நாங்கள் சொன்னோம். And that was a great blessing to have our Joshua from Chennai stay with us, and then he married one of our Chinese girls. ஆகவே ஜாஷுவா என்று சொல்லக்கூடிய சகோதரன் சென்னையிலிருந்து வந்து தங்கி எங்களோட கூட இருந்தார். அதன் பின்பதாக அங்கே வந்து படித்து அங்கே இருக்கின்ற ஒரு சீன பெண்ணை இப்பொழுது திருமணம் செய்திருக்கிறார். And that was our first trip to India to go to that lovely wedding. அந்த திருமணத்திற்காக நாங்கள் வந்து எங்களுடைய முதல் முறையாக நாங்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தோம். But we attended a great big wedding the other day with Jones Shuri and daughter Sheena. அதே போல மற்ற கடந்த வாரத்திலே நாங்கள் சகோதரன் ஜோன் ஷெரியனுடைய மகள் ஷீனாவுடைய திருமணத்திலும் பங்கு பெற்றோம். You have a wedding, don't you? When you have a wedding, ஒரு திருமணம் நின்று நடைபெறும் பொழுது yeah, very very good. அது மிக மிக நல்ல ஒரு அனுபவமாக இருக்கின்றது. Well, I would like to just do a little talk on the Epistle of Hebrews. எபிரேயர் நிருபத்திலிருந்து சில பகுதிகளிலே உங்களோட கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். Now the Epistle of Hebrews, when you look over the scriptures, we've got so many books relative to the Epistle of Hebrews. எபிரேயர் நிருபத்தை நாம் படிக்கும் பொழுது அதனை கற்றுக்கொள்ளும் பொழுது வேதத்தில் இருக்கின்ற மற்ற அநேக புத்தகங்கள் இதனோட கூட இணைந்து வருகின்றதை நீங்கள் பார்க்க முடியும். And 1 Corinthians chapter 10 and verse 1 says that Paul did not want people to be ignorant about that journey of the children of Israel. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பயணத்தை குறித்து அவர்கள் வனாந்திர வாழ்க்கை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனமில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். Why did he want Gentiles, the Corinthians, to know and for us to know about that journey? அந்த குறிப்பிட்ட பயணத்தை பற்றி புறஜாதியாக இருக்கக்கூடிய கொரிந்தியரும் அறிந்திருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். It was not only the journey, you see, it was a priesthood set up that refers to our time and generation. அது அங்க பயணத்தை குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் ஒரு ஆசாரியத்துவத்தை நிறுவியதையும் அது இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய காலத்திற்கும் ஒப்பிட்டு அது குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். And so the Epistle of Hebrews starts to talk about having a priesthood and a high priest. எபிரேயர் நிருபம் என்பது பிரதான ஆசாரியத்துவத்தை மகா பிரதான ஆசாரியத்தையும் நமக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு புத்தகமாக இருக்கிறது. Peter said we're a royal priesthood and a holy priesthood. ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்றும் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்றும் சொல்லி பேதுரு நம்மை குறிப்பிட்டு எழுதுகிறார். And that we've also got a throne of grace. நாம் கிருபாசனமும் அங்கே குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது நாம் எபிரேயர் புத்தகத்திலே காண முடியும். And it tells us that we've got a Lord of grace at the throne of grace. கிருபாசனத்திலே நாம் ஏராளமான கிருபையை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. Because he's a merciful and faithful high priest. ஏனென்றால் அவர் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். And in chapter 2 it tells us about how he has suffered to become a priest who could have compassion on the ignorant. இங்கே அறியாமை உள்ள ஜனங்கள் மேல் மனதுருக்கத்தை காண்பிக்கின்ற ஆசாரியனாய் அவர் வந்த நேரத்தில் எவ்வளவு அதிகமாக பாட அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை குறிப்பிட்டு எபிரேயர் 2ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கிறது. He can be touched with the feeling of our infirmities, our great high priest. நம்முடைய குறைவுகளிலே பரிதபிக்கின்ற பிரதான ஆசாரியராய் அவர் விளங்குகின்றார்.
They had a high priest of old. I think it was 83 in Israel's history. இஸ்ரவேலுடைய சரித்திரத்திலே பிரதானாசாரியனுடைய எண்ணிக்கை 83 இருக்கிறது நாம் காண முடியும். But now in chapter 5, it starts to bring us about it's a priest after the order of Melchizedek. ஆனால் 5ஆம் அதிகாரத்திலே மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின் பிரகாரமாய் வந்திருக்கக்கூடிய பிரதானாசாரியை நாம் காண்கிறோம். That is the one priest who lives forever without beginning of days or end of life. எந்த விதமான ஆதியோ அந்தமும் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு ஆசாரியனாக அவருக்கு முடிவும் இல்லை துவக்கமும் இல்லை என்பதைப் போல அவர் நித்திய காலமாய் நிரந்தரமாக இருக்க போகின்ற பிரதானாசாரியனாய் இருக்க போகிறார். So that's why he knows perfectly all about us and our circumstance. அது நிமித்தமாகத்தான் நம்முடைய எல்லா சூழலை பற்றி நம் அனைவரை பற்றி முழுவதுமாக அறிந்திருக்கின்ற ஒருவராய் அவர் இருக்கிறார். The high priest of old might have died halfway through the life of some of the priests. இங்க பிரதான ஆசாரியர் என்று ஜீவிக்கிற நேரத்திலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவர்கள் தங்களுடைய ஊழியத்தினுடைய பாதையிலே இடையிலே அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். Another high priest would then take over. அதன் பின்பு வேறொரு பிரதான ஆசாரியன் அந்த பொறுப்பை வகிப்பார். But we have a high priest who forever after the order of Melchizedek. ஆனால் நமக்கோ மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவ முறைமையின் பிரகாரமாக நித்திய காலமாய் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் இருக்கிறார். So there in chapter 5 then it's put something in there that seems to be irrelevant to the story that he's trying to bring to us. ஆக 5ஆம் அதிகாரத்திலே இதற்கிடையிலே நமக்கென்றும் ஒரு புரிந்துகொள் வண்ணமாக ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை அங்கே எழுத்தாளர் எடுத்துரைக்கிறார். Chapter 5 verse 11 he said, of whom I have many things to say about this great high priest. 5ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலே இந்த குறிப்பிட்ட ஆசாரியனை குறித்து நான் அதிகமாய் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். But something is wrong, he's saying. Something can be wrong. ஆனால் அதில் சிலது தவறாக போய்விடும் என்று அவர் குறிப்பிடுகிறார். Oh, he says, you ought to be teachers, but you have need that one teach you again. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களை நாங்கள் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். Teach you again the first principles. இங்கே ஆதியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கோட்பாடுகளை மறுபடியும் நாங்கள் எடுத்துரைக்க வேண்டியதாக இருக்கின்றது. And he said, and you've become people who have need of milk and not meat. நீங்கள் மாமிசம் அல்ல மாறாக பால் உண்ணத்தக்கவர்களாக ஆனீர்கள் என்று குறிப்பிடுகிறார். And so he helps us to understand that we can be babes or we need to have good food and strong food to develop. நாம் குழந்தைகளாக இருக்கின்ற காரணத்தினாலே நாம் இன்னும் அதிகமான பலமான ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு நாம் அதிக பலனுள்ளவர்களாக வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So you give milk to babes but stronger meat as we grow. குழந்தைகளுக்கு பாலை கொடுக்கிறது உண்டு ஆனால் வளர்ந்தவர்களுக்கு அதிக திடமான ஆகாரத்தை கொடுப்பது வழக்கம். Easy to get water from the rain. We got water, but how do we get milk? நாம் தண்ணீரை நாம் மழையின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் பாலை எங்கே இருந்து பெற்றுக்கொள்வது? A cow eats green grass and turns it into white milk. இருக்கக்கூடிய பசுக்கள் அங்கே புல்லை மேய்ந்து பின்பதாக நமக்கு பாலை கொடுக்கின்றது. See, the milk comes because it's gone through a digestive system of another. இங்கே பால் என்பது மற்றொரு மிருகத்தினுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் செல்வது நிமித்தமாக பால் நமக்கு கிடைக்கப்படுகிறது, உற்பத்தியாகி கிடைக்கப்படுகின்றது. And that principle can apply to as believers. அந்த குறிப்பிட்ட கோட்பாடு விசுவாசிக்கும் பொருந்தக்கூடியதாக ஒன்றாகும். Sometimes we might like to just listen to the message but not get into getting the message for ourselves. ஆனால் சில நேரத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்தி கேட்கிறோம் ஆனால் கேட்கின்ற நேரத்திலே அந்த செய்தியை நாம் எடுத்து உட்கொள்வதில்லை என்பதுதான் முக்கியமாகும். So we might expect teachers to get the message, they go and learn from it. இங்கே பிரசங்கியார்கள் செய்தியை கொடுப்பதற்கு முன்பதாக அந்த செய்தியை அதிகமாக அமர்ந்து அதனை தயார் செய்கிறார்கள். And that message they present to us and we can sit there and suck it, take it in. அந்த செய்தியை அவர்கள் நின்று பிரசங்கிக்கின்ற பொழுது நாம் அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு உட்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். But also God wants us to be able to dig into the scriptures ourselves. ஆனால் அதே நேரத்திலே தேவனுடைய வசனத்தை நாமே அமர்ந்து கற்றுக்கொள்வதற்கும் உட்கொள்வதற்கும் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Because by going into our digestive system that tends to make us grow and be strong. It becomes part of us. ஏனென்றால் அந்த உட்கொள்ளக்கூடிய வேத வசனமானது நம்முடைய உடலிலே சென்று அதை செயல்படும் பொழுது நாம் அதன் மூலமாய் பலப்பட்டு திடனான ஆகாரமாய் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் வளர்கிறவர்களாக மாறுவோம். And especially today when we have the computer
and things are very easy to get a message or a so-called sermon. விசேஷமாக கம்ப்யூட்டர் போன்ற இருக்கக்கூடிய நவீன காலத்துடைய வசதிகள் இருக்கின்ற பட்சத்திலே செய்தி தயாரிப்பது என்பது மிக எளிதான ஒன்றாக இந்த நாட்களில் இருக்கின்றது. But God wants us to dig and get the food so that firstly it will develop us, it'll grow in us. ஆனால் முதலாவதாக நாம் வேத வசனத்தை அதிக ஆழமாக படித்து அதனை கற்றுக்கொண்டு திறம்பட வைத்து நாம் முதலாவதாக திடமாய் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். So then go on to having not just milk but on strong food. அதே போல நாம் பாலை உண்ணத்தக்கவர்களாக மட்டுமல்லாமல் திடமான ஆகாரத்தை உட்கொள்ளுவவராக மாற வேண்டும். So why does he want to fit in this chapter in the book of Hebrews? ஏன் எபிரேயர் நிருபத்திலே இந்த குறிப்பிட்ட அதிகாரத்திலே இதை பொருத்தி அவர் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்? Verse 1 of chapter 6 says, leaving the principles of the teaching of Christ, let us go on to perfection. ஆறாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்திற்கு நாம் முன்னேறி போக கடவோம். Hebrews chapter 12 tells us about let us lay aside every weight and sin that doth easily beset us. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனமானது நம்மை நெருங்கி நிற்கக்கூடிய சூழ்ந்திருக்கக்கூடிய பாவத்தை நாம் விட்டு விலகி முன்னேற கடவோம் என்று சொல்கிறது. And let us run with patience or endurance the race that's set before us. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடக்கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So encourage, let us go on. அது போல் உற்சாகப்படுத்தி நாம் முன்னேறி செல்வோம். But not only just let us go on, நாம் முன்னேறி செல்வோம் என்பது மட்டுமல்ல, he wants us to go on to perfection or full growth. நாம் இன்னும் முழு வளர்ச்சியை பரிபூர்ண வளர்ச்சியை அடைவதற்கு ஏதுவாக நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று அங்கு எழுதியிருக்கின்றது. Oh, sometimes I just go on in the Christian life, but God wants us to go on to full development. சில நேரத்தில் நாம் நம்முடைய வளர்ச்சிக்கேற்றவனமாக கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் வளர்ந்து கொண்டு போவோம். ஆனால் தேவன் நம்மை குறித்து விரும்புவது என்னவென்றால் நாம் அந்த பரிபூர்ணமான வளர்ச்சியை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது. We realize that that is a goal for us, not just going on. ஏதோ தொடர்ந்து முன்னேறி செல்வதல்ல, மாறாக அந்த பரிபூர்ணமான வளர்ச்சியே நம்முடைய வாழ்க்கையின் லக்காக இருக்கின்றது. But to be fully developed Christian, a fully grown up Christian. முழுவதுமாக வளர்ந்திருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்திருக்கின்ற கிறிஸ்தவராக நாம் மாற வேண்டும் என்பதாகும். A complete mental and moral character is what God is wanting in us. நம்முடைய வாழ்க்கையில தேவன் மனரீதியாக பரிபூர்ணமாக இருக்கின்ற சன்மார்க்க ரீதியான நெறிமுறைகளோடு கூட வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். That Greek word comes from another Greek word that means he's a completer or a finisher. அந்த குறிப்பிட்ட கிரேக்க வார்த்தையானது மற்றொரு கிரேக்க வார்த்தையினுடைய தெளிவு வருகின்றது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் முழுமை அடைதல் அல்லது நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்தல் என்பதாக இருக்கின்றது. He said we don't want to stay on the basics and we want to go to full growth. நாம் அந்த அடிப்படை விஷயத்திலே நாம் தங்கி விடுவதல்ல, மாறாக பூர்ண வளர்ச்சி அடையத்தக்கதாக முன்னேறி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். And he said we will go on with this teaching if God will. தேவனுக்கு சித்தமானால் இந்த குறிப்பிட்ட உபதேசத்தின் அடிப்படையில் நாம் முன்னேறி செல்வோம் என்று எழுதுகிறார். And if we could read in verse 4, 5 and 6. 4, 5, 6வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். Verse 4 says something that is not possible to do. 4வது வசனத்திலே சில குறிப்பிட்ட விஷயங்கள் நம்மால் செய்ய இயலாது என்பதை எழுதுகிறார். It comes from the word opposite to power, like the gospel is the power of God unto salvation. வல்லமை ஆற்றல் என்று அந்த குறிப்பிட்ட வார்த்தையிலிருந்து தெளிவு வருகின்றது. சுவிசேஷமானது நமக்கு ஒரு பலனாக ஒரு ஆற்றலாக இருக்கின்றது. In the New Gender it means just not able to do something, a bit weak. Not able to do it. ஏதோ பலவீனம் அடைந்தவர்களாக இன்னும் சிறந்தவற்றை மேலானவற்றை அவர்கள் செய்வதற்கு முடியவில்லை. What is not able to be done? என்ன அவர்கள் செய்ய முடியவில்லை? He said, for it's not able to be done for those who were once enlightened and had the power of God in their lives. அவருடைய வாழ்க்கையிலே ஒருதரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்தாவியை பெற்றவர்கள் not able to bring them to repentance. அவர்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக கொண்டு வருவது கூடாத காரியமாக இருக்கின்றது என்று சொல்கிறார். ஏன்? What people are they that
was not able to get them to repentance. அவர்களை மனம் திரும்புவதற்கு வருவது கூடாத காரியம் என்று சொன்னால் அவர்கள் எப்பேற்பட்ட ஜனமாக இருக்கிறார்கள்? It tells us the people who fall away in verse 6, isn't it? If ஆறாவது they shall வசனத்திலே fall away. சொல்லும் பொழுது அவர்கள் விழுந்து போனவர்கள் அல்லது மறுதலித்து போனவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So not able to bring to repentance people if they fall away. Who's that talking about? அங்கே மறுதலித்து போனவர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஜனங்களை மறுபடியுமாய் நாம் மனம் திரும்புவதற்கு கொண்டு வருவது கூடாத காரியமாக இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் யார்? The only time in the New Testament that word parapipto is used. பாராபிப்டோ என்று சொல்லக்கூடிய வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Para, fall by the side. பாரா என்று சொன்னால் அந்த இருக்கின்ற பக்கத்திலே விழுந்து போவதாகும். அதற்கு அருகிலே விழுந்து விடுவது. And it would be used of soldiers and they get tired of the battle and they fall aside in the battle. போர் வீரர்கள் போர்க்களத்தில் நிற்கும் நேரத்திலே அங்கு நின்று அவர்கள் யுத்தம் செய்யும் பொழுது அவர்கள் சோர்ந்து போய் பலவீனமடைந்து அந்த அருகிலேயே விழுந்து போகின்ற அர்த்தமாக இருக்கிறது. And so in the Christian life, we're called to be soldiers, endure hardness as good soldiers of Jesus Christ. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகராக நாம் தொடர்ந்து போரிட வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். But these soldiers were getting tired of the battle and fell aside. ஆனால் இந்த போர் வீரர்கள் போர் நிமித்தமாக அவர்கள் சோர்ந்து போய் அந்த குறிப்பிட்ட பக்க வழியிலேயே அவர்கள் விழுந்து போய் விடுகிறார்கள். Or some have felt that means an apostate. அல்லது ஒரு சிலர் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாச துரோகிகளாய் மாறிவிடுகிறார்கள். In Acts 21 and verse 21, they charge Paul to say that you're causing people to apostate from Moses, to give up Moses. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து நீர் மோசே கட்டளை கொடுத்திருக்கின்ற பிரமாணங்களிலிருந்து வழிவிலகி செய்கிறீர்கள், அந்த பிரமாணங்களுக்கு விசுவாச துரோகிகளாக ஜனங்களை மாற்றுகிறீர் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்கள். But these are not people who willingly give up something, like pushing to say give up Moses and his laws. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஜனங்கள் மோசேயோ அவர் கொடுத்திருக்கக்கூடிய பிரமாணங்களையோ வேண்டுமென்றே மனப்பூர்வமாக விட்டு விலகி போகிறவர்கள் அல்ல. Oh, and it's not talking about people who give up Christianity and go back to Judaism. கிறிஸ்தவத்தை அவர்கள் மறுதலித்து விட்டு மறுபடியும் யூத மார்க்கத்திற்கு அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள் என்பதனுடைய அர்த்தம் அல்ல. For if they condemn Judaism and say Christianity is the way, they'd never want the person back. ஏனென்றால் யூத மார்க்கத்தை விட்டு கிறிஸ்தவத்திற்கு சென்று பின்பதாக கிறிஸ்தவத்திலிருந்து பின்வாங்கி வர வேண்டும் என்றால் யூத மார்க்கத்திலே ஒருபோதும் அவர்களை இணைத்துக் கொள்ளப் போவதில்லை. And life is a great example to us of what the scriptures teach. அதான் வேத புத்தகம் நமக்கென்று எடுத்துரைக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. Because in my life I see quite sometimes people who once were Christians going on fairly strong for God. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே கிறிஸ்தவராக மிக வைராக்கியமாக கர்த்தருக்கென்று ஜீவித்த ஒரு கூட்ட மக்கள் Or then they might stop coming to some of the meetings, or they might keep coming to the morning meeting. ஒருவேளை ஒரு சில நேரத்திலே அவர்கள் வாரத்துணை கூட்டங்களிலே பங்கு பெறுவார்கள், காலை கூட்டங்களிலே வந்து தொடர்ச்சியாக பங்கு பெறுவார்கள். Or they might start to get tired, I don't bother coming out, but I'm okay. அங்கே அவர்கள் சோர்ந்து போனவர்களாக ஒருவேளை ஒரு சில கூட்டங்களுக்கு தவிர்த்து வருவார்கள், அப்பொழுது வராமல் போய்விடுவார்கள். Oh, I still read and pray. ஆனாலும் அவர்கள் வாசிப்பதும் ஜெபிப்பதும் உண்டு. And you can visit them and everything is okay with them. அவர்களோட கூட சேர்ந்து அவர்களை சென்று சந்திப்பதும் அவர்களை மறுபடியும் அழைப்பதும். But sometimes even when we get older we might say, oh, why take the trouble? ஆனால் சில நேரத்தில் நமக்கு வயதாகி போகும் பொழுதும் கூட ஏன் இவ்வளவு அதிகமான தொந்தரவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி நான் நினைப்பதுண்டு. But we don't have to just be old to be like that. We can do that because we get tied up with the battles, the struggles that we go in the Christian life. நாம் நம்முடைய வாழ்க்கையில வயதானது நிமித்தமாக அப்படி செய்கின்றோம் என்பது மட்டுமல்லாமல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சில போராட்டங்கள் நிமித்தமாக பிரச்சனைகள் நிமித்தமாக நாம் சோர்ந்து போனது நிமித்தமாகவும் கூட இது வருவதற்கு உண்டு. Get tied up in our business or things like that causes us not to really persevere in the Christian life. நம்முடைய தொழில் நிமித்தமாக, வியாபாரத்து நிமித்தமாக, நம்முடைய வேலைகள் நிமித்தமாக இருக்கின்ற பழுவு நிமித்தமாய் நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து போரிடுவதற்கு சகிப்புத்தன்மையற்றவராகவும் தோய்ந்து போவது உண்டு. It's not talking about people who sin because they could be brought back to repentance. பாவம் செய்கிற ஜனங்களை குறிப்பிட்டு இங்கே சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அவர்களை நாம் மீண்டுமாய் மனம் திரும்புதலுக்குள் வழிநடத்துவது எளிதான காரியம். And so it tells us in verse 7 and 8, if we read that,
ஏழு எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 6:7-8 எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாகவும் இருக்கின்றது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. We're being helped to understand that our Christian life is like a plot of land and we grow things on it. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட நிலம் போல அந்த நிலத்திலே பயிரிடுகின்ற ஒரு நிலமாக இருக்கிறதை சிந்தித்து சொல்லப்படுகிறது. So we get a plot of land, plant the fruit, water it and tend it. ஒரு நிலத்தை அதற்கென்று எடுத்து அங்கே அதற்கென்று கொத்தி எரு போட்டு பின்பதாக அதிலே பயிர் விளையச் செய்கிறார்கள். And it gives a blessing, it gives fruit or what it produces. அதிலிருந்து சில குறிப்பிட்ட உற்பத்தியை சில பழங்களை உற்பத்தி செய்கின்றது. But what about if we don't tend that piece of ground? ஆனால் அந்த குறிப்பிட்ட நிலத்தை நம்மால் பயிர்விக்க முடியவில்லை என்று சொன்னால் what will it produce? It'll produce something. அது எதை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது? And like our Christian life will produce either good fruit, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது நற்காரியங்களை அது உற்பத்தி செய்கின்றவாக or if it's not cultivated and carefully looked after, it'll produce something else. ஆனால் மிக கூர்ந்து கவனித்து நாம் பார்க்கும் பொழுது வேற ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் உற்பத்தி செய்கின்றதை காண முடியும். It'll produce briars and thorns. இங்க இருக்கின்ற முட்களையும் குறுக்குகளையும் அது உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். They will take over. அதுதான் மேலோங்கி காணப்படக்கூடியதாக இருக்கும். And he said the end result of that piece of ground அந்த குறிப்பிட்ட நிலத்தினுடைய முடிவாக இருக்கின்ற பலன் என்னவென்றால் will be briars and thorns. அது முட்களும் குறுக்குகளையும் அது உற்பத்தி செய்து and it will be burnt up. அது எரிவதற்கு மட்டுமே விட்டுவிடப்படுகின்றது. It's not talking about the end result of the piece of ground, but it's what the ground produces. அந்த நிலத்தினுடைய முடிவாக இருக்கின்ற உற்பத்தி செய்தவற்றை அது சொல்லவில்லை, மாறாக அந்த நிலத்தினுடைய நிலைமையை அது குறிப்பிடுகின்றது. See, our Christian life will produce something, either good things when it's tended, or it will produce thorns and things that are not valued. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட விதத்திலே அது நல்ல கனிகளையும் நல்ல காரியங்களையும் அது உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது முட்களையும் குறுக்குகளையும் அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். It's not talking about losing our salvation at all, because that can't happen. நம்முடைய ரட்சிப்பு இழந்து போகும் என்று இங்கே ஒருபோதும் அது சொல்லவில்லை. அது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் இழந்தே போகாது. No, when we've trusted Christ, we're sealed by the Holy Spirit till the day of redemption. நாம் ஒருமுறை ரட்சிக்கப்படுவோம் என்று சொன்னால் மீட்பின் நாளுக்கென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். And it's not talking about that point about let us go on to full growth or perfection. ஆகவே அதை குறிப்பிட்டு எழுதப்படாமல் மாறாக நாம் இன்னும் பூரண வளர்ச்சி அடையத்தக்கவர்களாய் நாம் முன்னேறி செல்வோம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. Hebrews 10 tells us that we have been perfected as priests for God. நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தேவனுக்கென்று பூரணர் அடைந்த ஆசாரியராக இருக்கிறோம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. Hebrews 10 and verse 14 tells us, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். See, we have been sanctified or set apart or made holy and sealed, anointed with the Holy Spirit. நாம் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக சுத்திகரிக்கப்பட்டவர்களாக அவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக நாம் தனித்து வைக்கப்பட்டிருக்கின்றோம். And we have been perfected, நாம் பூரணப்படுத்தப்பட்டிருக்கின்றோம், or made complete or consummate in character. நாம் நம்முடைய குணாதிசயங்களிலே பரிபூரணம் அடைந்தவர்களாக அல்லது பூரணப்படுத்தப்பட்டவராக இருக்கின்றோம். It was God's ultimate purpose to have us perfected, or as priests that are sealed, no longer to worry about our salvation. நம்முடைய ரட்சிப்பை குறிப்பிட்டு ஒருபோதும் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு தேவன் நம்முடைய ஆசாரியனாக இருக்கின்றவர் நம்மை பூரணப்படுத்தி இருக்கின்றார். And we've been perfected to perpetuity, forever it says. இங்கே சொல்லப்படும் பொழுது என்றென்றைக்குமாக, அது காலப்போக்கில் இது மாறும் என்பதல்ல, என்றென்றைக்குமாக இருக்கின்ற நிலைமையிலே He's not talking about our salvation, and it's not talking about losing it. It's just what the ground produces. அங்கே எபிரேயர் இந்த நிருபமானது, இந்த அதிகாரமானது நாம் நம்முடைய ரட்சிப்பு இழந்து போகும் என்று சொல்லவில்லை, மாறாக அந்த நிலம் எதை உற்பத்தி செய்கின்றதோ அதை குறிப்பிடுகின்றது. Be burned up if it's not tended and looked after. சரியான முறையிலே அது பராமரிக்கப்படவில்லை என்று சொன்னால், அது சரியான முறையிலே அது மேம்படுத்தப்படவில்லை என்று சொன்னால், Or that's as 1 Corinthians 3 says,
that our works can be burnt up. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் சொல்லப்படுவதைப் போல நம்முடைய கிரியைகள் அங்கே எரிக்கப்பட்டு போய்விடும். But not the person or not the piece of ground that it's talking of. அந்த நபர் அல்லது அந்த நிலம் எரிக்கப்படும் என்பதல்ல. And verse 9 and 10 tells us about how God takes notice of all that we do for him. 9 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுக்காக நாம் செய்கின்ற எல்லாவற்றையும் தேவன் எப்படியாய் கண்காணித்து கணக்கிடுகிறார் என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது. And then in verse 11 he tells us that we desire every one of you to show the same diligence. நான் 11வது வசனத்திலே எல்லாவற்றிலுமாக அதிகமாய் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. Yeah, full assurance of hope to the end. முடிவு பரியந்தமாக நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். Yeah, to be eager and zealous for God. கர்த்தருக்கென்று வைராக்கியமுடையவர்களாய் ஊக்கமுடையவர்களாக. Oh yeah, to be a finisher, but don't be like verse 12 he's saying. நான் 12வது வசனம் சொல்லப்படுவதைப் போல நாம் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். Oh, don't become slothful. நாம் அலட்சியமாய் அல்லது அசதியாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. What does that mean, to become slothful or dull or sluggish? அங்கே அசதியாக அல்லது சோம்பலுள்ளவர்களாக அல்லது சற்று மனம் தளர்ந்து போனவர்களாக இருப்பது என்று சொன்னால் அர்த்தம் என்ன? So you get copper and polish it, but it can become dull and needs polishing. நீங்க காப்பர் நீங்க வாங்கி செம்பு நீங்க வாங்கி அதுல கொஞ்சம் பாலிஷ் எல்லாம் பண்ணீங்கன்னா அது பின்பதாக மெழுகு பூசின பின்பு கொஞ்ச நாட்கள் கழிந்த பின்பதாக அதனுடைய மெருகு குறைந்து போய்விடும். God wants our life to be zealous and interesting. நம்முடைய வாழ்க்கையானது அதிக சுவாரஸ்யமுடையதாக அதிக வைராக்கியமுடையதாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகின்றார். And he says to be followers of those who faith and endurance inherit promises. அங்கே வாக்குத்தத்தத்திலே நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So let us go on to full growth, not just going on, ஏதோ but தொடர்ந்து full development. எப்படியோ வாழ்வதல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பூரணமான வளர்ச்சி அடையத்தக்கவர்களாக நாம் முன்னேறி செல்வோம். And now as we know that the context usually bears out what is the text is referring to. இதனுடைய பின்னணி என்று சொல்வது இந்த குறிப்பிட்ட வசனங்கள் அந்த எழுதப்பட்ட வார்த்தை என்ன அர்த்தம் பெறுகிறதோ அதுவே முக்கியமாக இருக்கிறது. Because now he brings out the life of Abraham for us to consider. ஏனென்றால் இப்பொழுது நாம் அதனை சிந்தித்து பார்ப்பதற்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை முன்வைக்கப்படுகின்றது. And that's why it's important that when we see life that we say, I must continue and persevere with God. அது நிமித்தமாகத்தான் அவருடைய வாழ்க்கை குறிப்பிட்டு நாம் தொடர்ந்து முன்னோக்கி சென்று நாம் சகிப்புத்தன்மை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Whether we're younger or middle age or even older, we can still say, I'm alive and I'm keen to go on for God. நாம் இளைஞரோ நடுத்தர வயதோ அல்லது முதிர் வயதாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் சோர்ந்து போகாமல் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Could we read now verse 13, 14 and 15? இப்பொழுது 13, 14, 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். And so in verse 15 it said after he patiently endured, 15வது வசனத்திலே அவன் பொறுமையாய் காத்திருந்து he obtained the promise. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். But Hebrews 11 and verse 13 tells us they all died in faith, having not received the promises. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்படும் பொழுது இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு மடிந்து போனார்கள். They saw them afar off, but they never received them. அவர்கள் அதனை தூரத்திலே கண்டு கொண்டார்கள், ஆனால் பெற்றுக்கொள்ளவில்லை. What's he talking about here? That Abraham received a promise. ஆனால் இங்கே சொல்லப்படும் பொழுது ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When did he receive it? எப்பொழுது அவன் அதனை பெற்றுக்கொண்டான்? After he patiently endured or had stickability. அவன் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அதற்கு நிலைத்திருந்த நேரத்தில் அதனை பெற்றுக்கொண்டான். And what was the promise? என்ன சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? Oh, he was told in chapter 12 that
his seed would have the land. எபிரேயர் அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவனுக்கு அந்த தேசமானது கொடுக்கப்படும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டான். In chapter 15 he said, I have no children, God. இங்கே 15வது அதிகாரம் வரும்பொழுது எனக்கு பிள்ளைகளே இல்லை என்று சொல்லி ஆபிரகாம் சொல்கிறார். Oh, and God said, I will give you children. ஆனால் தேவன் சொல்லும்போது நான் உனக்கு பிள்ளைகளை கொடுப்பேன் என்கிறார். Yeah, and he believed in the Lord and God counted to him for righteousness. அதை அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசித்ததை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார். But then it seems as though he's gone ahead of God because he has a child Ishmael through Hagar. ஆனால் இப்பொழுது தேவ திட்டத்துக்கு மேலாக சென்று விட்டது. ஏனென்றால் அவன் ஆகார் மூலமாக இஸ்மவேலை பெற்றுக்கொண்டான். But then God says, oh no, it's going to be Sarah will have the child. That's the promise. தேவன் சொன்னார், இல்லை இல்லை, வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக சாராள் மூலமாக பிறக்க போகின்றதே வாக்குத்தத்தம் என்று அவர் குறிப்பிட்டார். But this is a promise that God put himself on oath about. ஆனால் தேவன் இந்த குறிப்பிட்ட வாக்குத்தத்தத்துக்கு அவர்தாமே உறுதிமொழி இடுகின்றதை பார்க்கிறோம். When did he put himself on oath? When did he swear? எப்பொழுது அவர் அதற்கென்று உறுதிமொழியிட்டார்? Oh no, not about Isaac, was it? Because Isaac's born and Abraham offers his son on the altar. இங்க ஈசாக்கு வந்தது அப்புறம் அல்ல. ஏனென்றால் ஈசாக்கு பிறந்த பின்பதாக அங்க ஈசாக்கை பலிபீடத்தில் சென்று அவன் ஒப்புக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. So if we just go back to 22, Genesis 22, so what's the promise that God has put himself on oath about? இங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு நாம் மீண்டும் திரும்பி வந்து அங்கே தேவன் தாமே கொடுத்த வாக்குத்தத்தத்திலே எதன் பேரில் ஆணையிட்டார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். Abraham was asked to offer up his son as a burnt offering. ஒரு தகன பலியாக தன் மகன் ஈசாக்கை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமிடம் சொல்லப்பட்டது. That is, he was going to kill him and then burn him up to ashes, but he believed God would raise him from the dead. அவன் அங்கே தன் மகனாக ஈசாக்கை கொன்று தகன பலியாக அவன் இங்கே பலிபீடத்திலே செலுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. இருந்த போதும் கர்த்தர் மீண்டுமா இந்த மகனை திருப்ப தருவார் என்பதை பூர்ணமாய் விசுவாசித்தான். And God called out to him, Abraham, Abraham, don't touch the boy. ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, ஆபிரகாமே நீ அந்த பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே என்று சொன்னார். And Abraham lifted up his eyes and he saw a ram and he offered him up in the stead of Isaac. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அங்கே முட்புதரிலே சிக்கியிருக்கின்ற ஆட்டுக்குட்டியை பார்த்து அந்த ஆட்டுக்குட்டியை ஈசாக்குக்கு பதிலாக பலியிட்டான். And then verse 14 in Genesis 22 it says Abraham called the name of the place Jehovah Jireh, the Lord would provide. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஆபிரகாம் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று. But then what happened? பின்பு என்ன நடந்தது? It tells us verse 15, 16 and 17. 15, 16, 17வது வசனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். So what is this promise that God put himself on oath about? இங்கே கர்த்தர் எந்த குறிப்பிட்ட வாக்குத்தத்தத்தின் பேரிலே தன்னுடைய நாமத்தை வைத்தாணையிடுகின்றார்? You're going to have children through Isaac. நீ ஈசாக்கு மூலமாக உனக்கு பிள்ளைகள் பிறக்க போகிறார்கள். Oh, so how old was Isaac? அப்பொழுது ஈசாக்குக்கு என்ன வயது? And what did it say? Abraham patiently endured. இங்க என்ன வசனம் சொல்லப்படுகின்றது? ஆபிரகாம் பொறுமையோடே காத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. We're not told how Isaac was, but probably 15 or 16 years of age because he could carry the wood up the mount. ஈசாக்குக்கு எத்தனை வயது என்று சொல்லப்படவில்லை. ஒருவேளை 15ஓ 16வது வயது இருக்கலாம். ஏனென்றால் அவன் தன்னுடைய தோளிலே அந்த விறகு கட்டைகளை வைத்து அவன் மலை உச்சிக்கு ஏறி செல்கின்றான். So how would he have descendants then if he's not even married, he's a young boy? அவன் ஒரு இளைஞனாக இருந்த நாட்களிலே அவன் இன்னும் திருமணம் ஆகாது இருக்கின்ற வயதிலே அவனுக்கு எப்படியாக சந்ததிகள் பிறக்க போகிறார்கள்? Oh, it tells us that Sarah dies. என்பதாக சாராள் மரித்து போனாள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. And we're told then that Abraham sends out a servant to get a bride for Isaac. அதன் பின்பு ஆபிரகாம் தன் வேலைக்காரனை அனுப்பி ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி அனுப்புகிறான். And the servant gets a bride right back from Abraham's descendants. ஆபிரகாமுடைய சந்ததியாரிடம் இருந்து கொண்டு இங்கே சரியான விதத்திலே ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டு வருகின்றான். And why did he go back to there? ஏன் அவன் அங்கே மீண்டும் அவனுடைய சொந்த தேசத்துக்கு போக வேண்டியிருந்தது?
Because chapter 32 of Genesis says that they were believers. They were God's people too. They believed like Abraham did. 32ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர்களும் கூட தேவனை விசுவாசித்திருந்த விசுவாசிகளாக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. You notice that in chapter 32. 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது Chapter 32 tells us, what is it in chapter 30? Chapter 31, when Laban came with Jacob. லாபான் ஈசாக்கோடே வந்த பொழுது And verse 53. யாக்கோபோடே வந்த பொழுது யாக்கோபோடே வந்த பொழுது So Genesis 31 verse 53. ஆதியாகமம் 31:53. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாக ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். That's why Abraham got them sent back, because he knew his brother and his father all become believers. தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய சகோதரனும் விசுவாசிகளாக ஆனார்கள் என்பது நிமித்தமாகத்தான் ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும் பொழுது தன்னுடைய சொந்த தேசத்திற்கு அனுப்புகிறார். And that servant, when he came to the well, he prayed. அந்த வேலைக்காரன் அந்த கிணற்றண்டையில வந்த பொழுது ஜெபித்தான். Oh, two things. He said, if she gives me drink and then gives my camel drink. இரண்டு ஜெப குறிப்புகளை வைக்கிறான். அவன் அந்த பெண் முதலாவதாக எனக்கும் தண்ணீர் தர வேண்டும், என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் தர வேண்டும் என்றான். And that's what she did. She did that. அதைத்தான் அவள் செய்தாள். But he still wasn't satisfied that that was the girl, ஆனால் Rachel. இருந்த போதுமாக அந்த ராகேல் தான் தன்னுடைய எஜமானனுக்கான மனைவி என்பதும் இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருந்தான். Until he asked, what's your family? உங்க குடும்பம் யார் என்று சொல்லி கேட்கும். She said, I'm from Nahor. நான் நாகோருடைய குடும்பத்தை சார்ந்தவள் என்று அவள் சொன்னாள். And he bowed his head and worshipped the Lord who brought the right girl to him. அவன் தலை வணங்கி தன்னிடத்திலே சரியான பெண்ணை தனக்கு கொண்டு வந்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். So Abraham now is waiting 25 years and he's got a bride for Isaac. இங்கே ஆபிரகாம் 25 ஆண்டு காலம் கழித்து காத்திருந்து தன் மகனாக இருக்கின்ற ஈசாக்குக்கு பெண் கிடைக்க பெறுகின்றான். But what was wrong? ஆனா என்ன தவறு? She had no children. அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. What did God say? I put myself on oath, I'll give children through Isaac. நான் ஈசாக்கின் மூலமாக சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் தன் பெயரிலே ஆணையிட்டு விட்டாரே. Do you think Abraham then would have said, must go and get another bride for Isaac? இங்கே சரி ஈசாக்குக்கு வேறொரு பெண்ணை நாம் திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று சொல்லி ஆபிரகாம் உட்பட்டாரா? Or do you think he'd have said, have I made a mistake? Have I gone ahead of God? இல்ல நான் தேவனுக்கு நான் சற்று முன்னோக்கி நான் வேகமாக ஓடி போய்விட்டேன், ஆகவே நான் தவறு செய்து விட்டேன் என்று ஆபிரகாம் நினைத்தாரா? God's promises come to pass if his wife can't have children. இந்த மகனுக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை என்று சொன்னால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பொய்த்து போய்விடுமா? It's a definite fact. We often jump ahead in the life of faith from God, ahead of God. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே தேவனை விட்டுவிட்டு நாம் ஒருபடி முன்னோக்கி நாம் போய்விடுகின்றோம். But no, that was in God's purposes. ஆனால் தேவனுடைய நோக்கம் என்பது அதுவல்ல. Because Abraham now is patiently enduring and he'd be thinking, what's wrong here? ஆபிரகாம் இப்பொழுது அவன் பொறுமையோடே காத்திருந்து சகிப்புத்தன்மையோடு இப்பொழுது என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை யோசிக்கிறான். Have I gone wrong? நான் தவறு செய்து விட்டேனா? Or will God keep his promise? அல்லது தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாரா? No, he never sent for another bride. அவர் வேறொரு மனைவிக்காக அவன் தேடவில்லை. I think he'd have said, oh, I've tried, but I got to leave it to God. நான் முயற்சி பண்ணினேன், ஆனால் இருந்த போதும் அதனை கர்த்தருடைய கரத்திலே விட்டுவிட்டேன் என்று சொல்லி இருப்பான். Is that what it's teaching us about? Let us go on to full development, full growth of trust in God. ஒருவேளை இந்த விஷயம் தான் நாம் முழுவதுமாக பூரண வளர்ச்சி அடையத்தக்கவர்களாக நாம் முன்னேறி செல்வோம் அல்லது அவர்களை சார்ந்திருப்போம் என்பதை குறிப்பிட்டு எடுத்துரைக்கப்படுகின்றதா? And it doesn't matter what happens. I've got my trust in God and his promises. நம் வாழ்க்கையில எது நடைபெற்றாலும் சரி, அவர் சொல்லியிருக்கின்ற அந்த வாக்குத்தத்தங்களின் பேரிலே நாம் நம்பிக்கையோட பொறுமையாய் காத்திருக்கின்றவர்களுக்கு பழக்க வைக்கின்றதாம். Things may look adverse in our life. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நடைபெறும் சம்பவங்கள் மோசமாக இருக்கலாம், தோன்றலாம். But we keep trusting God. ஆனால் தொடர்ந்து நாம் ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும். And here's Abraham. I wonder how he was thinking now. Years are going past, no children. இங்கே ஆபிரகாம் இப்பொழுது அவன் முன்னேறி செல்லும் பொழுது பிள்ளைகளற்றவனாக அவன் முன்னேறி செல்கிறான். And so what happens when Abraham
Is he still alive when twins come? இரட்டையர்கள் பிறக்கும் பொழுது ஆபிரகாம் உயிரோடு இருந்தாரா? Because Isaac's 60 years old and twins, Esau and Jacob. ஏனென்றால் ஈசாக்குக்கு 60 வயதாகின பொழுது அவனுக்கு இரட்டையர்கள் பிறக்கிறார்கள். யாக்கோபு. How long's he been patiently enduring? எத்தனை நாட்கள் அவன் பொறுமையோட காத்திருந்தான்? Oh, what, from 15 years, 25 years till he gets married? அவன் திருமணமாய் 25 வயதிலிருந்து another 20 years? மற்றும் ஒரு 20 வருஷம். 45 years, something waiting for God's word to come to pass. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக 45 ஆண்டு காலம் அவன் பொறுமையாய் காத்திருந்தான். And what does God do? He just doesn't give one boy, but he gives two. தேவன் என்ன செய்தார்? ஒரு மகன் அல்ல, இருவரை அவனுக்கு கொடுக்கின்றார். Could you imagine Abraham? He could have been like this, saying, "Oh, God promised and I'm getting older, but I don't see much and I'm becoming very slow as I get old." ஆபிரகாமை பத்தி நீங்க நினைச்சு பார்க்கும்போது ஆபிரகாம் தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தள்ளாடி நடந்து ஏதோ முன்னேறிச்சு அப்படி போய் வாழ்ந்திருப்பார் நினைக்கிறீங்களா? Or do you think he'd be saying, "Oh, God's word will come to pass"? இல்லை, தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேற போகிறது என்று நினைச்சிருப்பார். I'm waiting and I'm trusting God's word. நான் காத்திருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பாரா? And we say, give all diligence, don't become slothful or dull. எந்த விதமான அசதியோ எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லாதபடிக்கு நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். Or don't slow up too much, otherwise we think we're getting a bit older. நமக்கு வயதாக இருக்கும் பொழுது நீங்க கொஞ்சம் மெதுவா இருக்கலாம் என்பதல்ல. Well, this year I was thinking something was happening in my life. என்னுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஏதோ ஒன்று நடைபெறுகிறதாக நான் சற்று உணர்ந்தேன். For the first time, one of the men wanted to be helping me with prison work. இங்கே முதல் முறையாக என்னுடைய சிறைச்சாலை ஊழியத்திலே ஒரு நபர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறார். Oh, I thought, what's all this about, Lord? I'm nearly 82 years of age. Are you letting me, taking me home or something? ஆண்டவரே 82 வயதாச்சு, எனக்கு இப்பொழுது இது நீ கொடுத்திருக்கிறீங்க, என்ன நீங்க உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துக்குவீங்களா என்று சொல்லி நினைத்தேன். Is my work finishing? என்னுடைய வேலை பூமியிலே நிறைவடைந்து விட்டதா? Oh, Daff and I was married 40 years the other day. நாங்க கடந்த நாளில நாங்க பார்க்கும்போது எனக்கும் டாஃப்னிக்கும் திருமணமாகி 40 ஆண்டு காலம் முடிவடைந்து விட்டது. 40 years and someone else is coming to help me do prison work. இங்க 40 ஆண்டு காலம் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது எனக்கு சிறைச்சாலை ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு வேறொருவர் எனக்கு துணையாக வந்து நிற்கிறார். Oh no, he's been a great help to me because when I'm away he's going to the prison. ஏனென்றால் அவர் நல்ல உதவியாளராக இருக்கிறார். நான் அங்கே இல்லாதிருக்கும் நாட்களிலே அந்த நபர் சென்று ஊழியத்தை தொடர்ந்து மேற்கொள்கிறார். But he's also helping me one week and then I do next week. அப்படியானால் அவர் நான் ஒரு வாரம் நான் செல்கிறேன், அடுத்த வாரத்திலே அவர் சென்று அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். I think God was just saying, you're getting a bit older, but I'll just make it a bit easier for you. அப்பொழுது கர்த்தர் சொல்லும்போது உனக்கு கொஞ்சம் வயதாகி விட்டது, இருந்தாலும் உன்னுடைய வேலை கொஞ்சம் நான் லகுவாக்குகிறேன் என்று அவர் சொல்லுவதாக நான் நினைக்கிறேன். Not taking it off you, otherwise you'll sit down in bed and not do much. நீங்க ஏனென்றால் முழுவதுமாக உன்னிடத்தில் நான் அதை பறித்து போய்விட்டேன் என்று சொன்னால் நீ அப்படியே பெட்ல நீ உட்கார்ந்து நீ சோம்பலாகி சோம்பேறியாய் விடுவாய் என்று சொல்கிறாரோ. Keep doing the open air work too, keep going. இருந்த பொழுதும் திறந்தவெளி பிரசங்கத்தை தொடர்ச்சியாக நீ செய்து கொண்டே இரு. Yeah, but I make it a bit easier. ஆனால் அது கொஞ்சம் எளிதானதாக இருக்கிறது. Is that how Abraham's life was like? ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்டதாக இருந்ததா? We don't hear anything more about Abraham after he got the bride for Isaac, you know. ஈசாக்குக்கு மனைவி கிடைக்கப்பெற்றதன் பின்பதாக ஆபிரகாமை குறித்து அதிகமாய் நாம் அங்கே வாசிப்பதே இல்லை. I think he come to full development. I think he just said, our life is in God's hand. என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கின்றது, நான் பூரண வளர்ச்சி அடைந்து விட்டேன் என்ற ஒரு உறுதி ஆபிரகாமுக்கு இருந்திருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். And I trust him, but I'm not going to give up or slow down too much. நான் அதிகமாக அசதி அடைவதோ சோர்ந்து போவதோ விட்டு விடுவதோ அல்ல, நான் தொடர்ந்து அவருக்கென்று காத்திருக்க போகிறேன் என்று இருந்திருப்பார். And sometimes quite easy to give up. சில நேரத்தில் நான் மனம் சோர்ந்து விட்டு போவது என்பது மிக எளிதான காரியம். Quite easy to get tired of the battles because our Christian life we have enemy. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு போராட்டங்கள் சத்துருக்கள் இருக்கின்றதனால நான் விட்டு போவது என்பது மிக எளிதான காரியம். And sometimes we just get tired. Oh, another problem has come. அல்லது வேறொரு பிரச்சனை வரும் பொழுது போதும் ஆண்டவரே என்று சொல்வது. Oh, we nearly got knocked about at the open air here a few months ago. A bloke come, wild man came. சில மாதங்களுக்கு முன்பதாக நாங்கள் திறந்தவெளி பிரசங்கம் செய்த பொழுது Yeah, I thought, yeah, a wild man. ஒரு வயதான மனிதன் He nearly knocked us over. எங்களை அடித்து கீழே தள்ளிவிட்டார்.
And I wouldn't be as courageous as the Apostle Paul. He got whipped and stoned, but he kept going. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை போல் அடிக்கப்பட்டாலும் அங்கே ஆம், அடிக்கப்பட்டாலும் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கான பலம் எங்களுக்கு இல்லை. So we could say, I'll try and take it easier. நாங்கள் அதனை சற்று லகுவாக எடுத்துக்கொண்டோம். No, Hebrews 6 fits in there to encourage us to keep on this life. We got a great high priest. நமக்கு மகாபிரதானாசர் இருக்கின்றதுனாலே இந்த வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்காகவே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் நமக்கு எழுதி So கொடுக்கப்பட்டிருக்கிறது. we can be encouraged in the Lord to patiently endure. நாம் பொறுமையோட காத்திருப்பதற்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். That stickability that God puts into people to persevere in their life. அவருடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே சகித்து முன்னேறுவதற்கு ஏதுவாக இந்த குறிப்பிட்ட விஷயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Don't quit. Don't quit. ஒருபோதும் போதும் ஆண்டவரே சோர்ந்து போக என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். Don't get too tired to say, oh, it's too much for me. I just take it easy. ஐயோ எனக்கு சோர்வாகி விட்டது, எனக்கு எல்லாம் போதும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் சற்று ஒதுங்கிக் கொள்ளவும் வேண்டாம். Because he tells us not to forsake the assembling of ourselves together as the manner of some is. ஏனென்றால் ஒரு சிலர் சபை கூடி வருவதிலே அலட்சியமாக விட்டுவிடுவதை போல நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்றுதான் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். This Zoom too has caused a few problems of people getting tired and lazy and stay at home and not meeting together. இந்த ஜூமும் கூட சில நபர்களுக்கு அவர்கள் சோம்பலாகி வீட்டிலேயே உட்கார்ந்து கொள்வதற்கு ஒரு வசதியாக அவர்களுக்கு போய்விட்டது. Zoom can be very helpful, but it can நல்லதுதான், உதவியானதுதான், ஆனால் நம்மையும் அது சோம்பேறிகளாக மாற்றி விடுகின்றது. Don't forsake the assembling of yourselves together as the manner of some is. இங்கே ஒரு சிலர் சபை கூடி வருவதில் அலட்சியமா எண்ணி விட்டுவிடுவதை போல நீங்களும் விட்டுவிடாதிருக்க வேண்டும் என்றுதான் Many விரும்புகிறேன். times I've been feeling down low and been sick, and I've been sick this time pretty bad. 3 lots of antibiotics, still not right. அநேக நேரத்திலே நானும் கூட மனசோர்வடைந்து அதிகமாக உடல் ரீதியாக சோர்வடைந்து இருக்கிறேன். இப்பொழுதும் கூட நான் 3 ஆன்டிபயோட்டிக் எடுத்து தான் நான் நிற்கிறேன். அதிக பலவீனமும் இருக்கின்றது. But God looked after us very well with Sudan and Sadju care very much for us, so we rested. கர்த்தர் அதிகமாக எங்களை பராமரித்து வருகிறார். சகோதரன் சுதன் மற்றும் சஜு அவர்கள் நல்ல முறையில் அவர்கள் பராமரித்து வருகிறார்கள். And sometimes we need to rest on the journey of life. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்திலும் நாம் சற்று ஓய்வெடுக்க வேண்டியது மிக அவசியமாக Oh, they had us running from Kamari, is it, up to Manapari? இங்கே அவர்கள் எங்களை Up to மணப்பாறையிலிருந்து yeah, to Manapari. மணப்பாறை வரைக்குமாக எங்களை கொண்டு செல்வதற்கும் அங்கே அவர்கள் பயணப்பட்டார்கள். Get there 2 or 3 o'clock, and then we leave 4 o'clock to go to meetings. அதன் பின்பதாக 2 மணிக்கு அங்கே சென்றடைந்து 4 மணிக்கு அங்கே கூட்டங்களுக்கு என்று நாங்கள் புறப்பட்டு Back சென்றோம். to the hotel at midnight. பின்பு நள்ளிரவு நேரத்தில் நாங்கள் எங்களுடைய ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தோம். 3 meetings Sunday. இங்கே ஞாயிற்றுக்கிழமை 3 கூட்டங்கள். One place, back and back. ஒரு இடத்துல ஒரு கூட்டம், மற்றொரு இடத்துல இன்னொன்று, மீண்டும் வேறொரு இடத்துல. Monday visiting. இங்கே திங்கட்கிழமை நாங்கள் வீடு சந்திப்பு, meetings, கூட்டங்கள். meetings Tuesday, Wednesday meeting, visiting. இங்கே செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில கூட்டங்களும் வீடுகள் சந்திப்பும். And then come over to that wonderful wedding on the Thursday. அதன் பின்பு வியாழக்கிழமை இன்று அந்த நடைபெற்ற திருமணத்திலும் நாங்கள் பங்கு பெற்றோம். Straight back next meeting, next day on the Saturday. அடுத்ததாக சனிக்கிழமையில நாங்கள் தொடர்ந்து வேறொரு கூட்டத்துக்கு நாங்கள் பங்கு பெற்றோம். And Saturday night out for meeting, 2 hours to drive. அங்கே சனிக்கிழமையிலும் அங்கே மீண்டுமாய் கூட்டங்கள் முடிந்த 2 வீடுகளுக்கும் சென்று போக வேண்டியதாக இருந்தது. Sudan took us from Salem to Pondicherry. சகோதரன் சுதன் அவர்கள் எங்களை சேலத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு கொண்டு சென்றார். And then they took us to the meeting that night and never got home to midnight again. அந்த நாளிலே நடைபெற்ற கூட்டத்திலும் எங்களை கொண்டு சென்று அந்த இரவிலும் எங்களுக்கு கூட்டம் இருந்தது. So treating us like 60-year-olds, not 80 years. ஏதோ எங்களுக்கு 60 வயசான மாதிரி எங்களை வந்துட்டு அங்கேயும் இங்கேயுமா கூட்டிட்டு போறாரு. 80 வயசுங்கிறதே அவர் மறந்து போய்விட்டார். So we just keep plodding on, don't we? Just keep going and we trust God to help us. ஒவ்வொரு இடமாக நாங்கள் அங்கேயும் இங்கேயுமாய் பயணப்பட்டு வருகிறோம். தேவன் தாமே எங்களை கொண்டு செல்கிறார். They might just slow down a little tiny bit, not too many. கொஞ்சம் மெதுவா நான் போவேன், ஆனால் அதிகமாக நான் மெதுவாக போவதில்லை. Okay, so as we see the epistle of Hebrews, very important message just stuck in there it is.
எபிரேயர் நிருபத்திலே வரக்கூடிய அந்த செய்தியானது நமக்கு அந்த குறிப்பிட்ட இடத்திலே மிக மிக முக்கியமாய் சொல்லப்பட்ட வசனமாக இருக்கிறது. So become like Abraham, a man fully grown up in the Lord. ஆண்டவரிலே பூர்ண வளர்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த ஆபிரகாமை போல நீங்களும் வளர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Let us go on to full growth or full development. நாமும் கூட பூர்ண வளர்ச்சி அடையத்தக்கவர்களாக நாமும் வளர்ந்து முன்னேறுவோமாக. That goal, it may be a long way from me. I might have to live 100 years to become a fully developed Christian. அந்த லக்கு என்பது இந்த நாள் துவங்கி நமக்கு இன்னும் அதிகமான வருஷங்கள் இருக்க வேண்டியிருக்கலாம். என்னை பொறுத்தமட்டிலே ஒருவேளை 100 வயது வாழ்ந்தால் அப்படி அடைவேன்னு எனக்கு தெரியல. But the Lord will perfect that which concerns us. ஆனால் நம்மை குறித்திருக்கின்ற விஷயத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணப்படுத்துவார். Thank you. God bless you all, and lovely to be here with you. இங்கே என்னுடைய வார்த்தை கேட்டதுக்கும் நன்றி. உங்களோடு கூட இருந்ததுக்கும் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு. And thank George, Mrs. Zachariah, and your all Isaac family for your kindness to us. நீங்கள் எங்கள் மேல் காண்பித்த அன்பிற்காக இரக்கத்திற்காக சகோதரன் ஜார்ஜ் சகரியா எங்கள் குடும்பத்திற்கும் சகோதரன் ஐசக் அவர்கள் குடும்பத்திற்கும் எனது நன்றியை நான் தெரிவிக்கிறேன். Is that it? Finish? Pray? Yeah.